டேய் நல்ல வேலைடா நீங்க கொடைக்கானல் வரல. குளிர் பின்னி எடுத்துருச்சு. அண்ணே 2 பெக்கு போட்டா குளிர் ஓடி போயிருக்கும் அண்ணே. அது சரி. எங்க ஓடுச்சு? நான் தான் இவளை தூக்கிட்டு ஆஸ்பத்திரி ஓடுனேன். அதை விடுங்கண்ணே. எப்படியோ நவீன் ஜெயிச்சிட்டான்ல, அது போதும். தேவி இன்னொரு பாட்டில் இருந்து எங்க அது? ஒரிஜினல் நான் தானே வாங்கி கொடுத்தேன். சூட்கேஸ்க்குள்ள தாங்க வச்சிருக்கேன். எங்க போகும்? இருங்க. துணி கடையில ஏதாவது இருக்கும். அண்ணே நீங்க இல்லாம நாக்கெல்லாம் வறண்டு போச்சுதே. ஆமாண்ணே, காஞ்ச கருவாட காக்கா தூக்கிட்டு போன மாதிரியே ஆயிட்டோம். நானும் பாக்குறேன். வந்ததுல இருந்து ஒரே விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, இதுங்களுக்கு இது விட்டா வேற எதுவும் தெரியாது. கரெக்ட். என் பொண்ணு சொல்றதான் கரெக்ட். எங்களுக்கு இதை விட்டா வேற வழியே இல்லையா நீ? டேய் உங்களோட சேர்ந்து தண்ணி அடிச்சா தான் கிக்கே எடுடா. சூப்பர் சூப்பர். அண்ணே என்னண்ணே சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். இத மாதிரி ஒரு அண்ணன் எல்லா தம்பிகளுக்கும் கிடைச்சிட்டாங்கன்னா நல்லாவே தண்ணி அடிப்போம். அனு, இவங்க பேசி பேசி எல்லாரையும் டயர்ட் ஆக்கிடுவாங்க. அம்மா எனக்கும் டயர்ட் ஆயிடுச்சு. நான் போய் குளிச்சுட்டு வரேன். சரி போ. டேய் அண்ணன்டா மலையில இருந்து நம்ம மிலிட்டரி சரக்கு வாங்கிட்டு வந்துக்கறா. எப்படி சொல்ற? சைடுல உப்பிட்டு இருக்குல்ல அப்படின்ற. ஆமா இப்ப சைட் டிஷ்க்கு என்ன பண்றது? அண்ணன் இதுக்கு ஆப்பிளையே போனாரு. தெரியலையே. ஆயில் போடுறா. தேவி என்னங்க? இந்த ரயில்ல வந்ததுல ஒரே தலைவலியா இருக்கு. அந்த தலைவலி டப்பி வாங்கணுமே, அதை கொஞ்சம் கொடு. டப்பி எங்க வாங்கினோம்? யூகாலிப்டஸ் பாட்டில் தான் வாங்கினோம். பாட்டில் எங்க? என்னது யூக்பெட்டில் ஆயிலா? அப்படின்னா தலைவலி தைலம். தலைவலி தைலமா? நல்ல வேலை, நான் சரக்கு நினைச்சு பதுக்கிட்டேன். வெறும் சிரிப்பு தானா? வேற எதுவும் எங்களுக்கு வாங்கிட்டு வரலையா? டேய் போங்கடா, எப்பவும் சந்திக்கிற இடத்துல வச்சுக்குவோம். தலைவலி போயிடுச்சு, எங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அண்ணி கொஞ்சம் சீக்கிரமா வந்தோடனே வேலை ஆரம்பிச்சிட்டீங்களா? அவன் சொல்றான் நீ வேற. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அனு இந்த ஏலக்காய் பாக்கெட் உள்ள. சரிம்மா. மிஸ்டர் தேவன் வாங்க 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 சார். வாங்க 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 சார். வணக்கம்மா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே பையன் ஜெயிச்சிட்டான். அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். அவருக்கு இந்த வெற்றி பத்தாது, நிறைய சாதிக்கணும். இன்னும் நிறைய சாதிப்பாரு. ஆல் தி பெஸ்ட் நவீன். உங்க திறமையை ஒரு கம்பெனி அக்செப்ட் பண்ணிருக்காங்க. சார், இது உங்க பையனுக்கு கிடைச்ச கார்ப்பரேட் கம்பெனியோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். எந்த விதமான இன்டர்வியூவும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் கோட்டால கிடைச்சது. எஸ் மிஸ்டர் நவீன், பிகாஸ் ஆஃப் யுவர் டேலண்ட், சின்சியாரிட்டி, எஃபிஷியன்சி இந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாளைக்கு போய் ஜாப்ல ஜாயின் பண்ணுங்க. வரேன் நவீன். பெத்த புள்ளைய படிக்க வச்சுட்டு வளர்ப்பு புள்ளைய கையேந்த வச்சுட்டானேன்னு 4 பேர் 4 விதமா பேசினாங்க. ஆனா நீ சாதிச்சிட்டடா. நீ என் பேரை காப்பாத்திட்டடா. தேங்க்ஸ் பா. டேய் எங்கடா நவீன் வரனா இன்னும் ஆளை காணோம். ஏன் வந்தா ஓஸ்டி வாங்கி குடியலான்னு பாக்குறியா? இந்த இடத்தால தானே வேண்டாங்கிறது. ஏண்டா திருட்டு தம்மா அடிக்கிறீங்க? நீங்க அடிக்கிறதும் இல்லாம என் பசங்களை இங்க எடுக்கிறீங்களா? இன்னைக்கு வச்சுக்கிறேன்டா உங்களை. நானாடா பயந்துட்டீங்களா? இங்க வர்றா, பாக்குறதுக்கு அப்பா மாதிரி இருக்கிறா, அப்பா மாதிரியே பேசுறான். எப்பறா? எத்தனை தடவை அம்மா கிட்ட பேசியிருக்கேன். இதெல்லாம் சாதாரணடா. இவன் பயங்கர. என்ன சிரிக்கிற? ஒண்ணு இல்லைங்க. ஆனந்த் ரெடி ஆயிட்டானா? அவன் எப்போ ரெடிங்க? நீங்க வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து டிஃபன் சாப்பிடலாம். ஐயோ நான் அதான் கேட்கல. சவுத் இந்தியா இன்டர்ஸ்டேட் கேரம் காம்படிஷனுக்கு அவர் ரெடி ஆயிட்டானான்னு கேட்டேன். டாட், அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையா? என்னம்மா தோத்தனால இந்த முடிவா? இந்த தடவை தோத்தான்னா அடுத்த முறை ஜெயிச்சிட்டு போறான். நான் எவ்வளவோ சொல்லிட்டேங்க, நீங்க வேணா சொல்லி பாருங்க. பை டாட். டேய் 1 மினிட். நீங்க என்ன சொல்ல போறீங்க தெரியும் டாட் எனக்கு. நாம சென்னைக்கு எதுக்காக வந்தோம்? இங்க நம்ம ஆபீஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குடா. அதெல்லாம் சரி பண்ண வேணாமா? அதை விட்டுட்டு வேற வேலை பார்க்க சொல்றீங்க? புல்ல இருக்குது டாடி, என் அண்ணனோட இன்ட்ரெஸ்ட் பார்த்து. அப்போ நீ ஆபீஸை பார்த்துக்கோ, நான் விளையாட போறேன். அஸ்க புஸ்க, எனக்கு காலேஜ்ல சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. போடா. அதுக்குன்னு நீ ஆபீஸ் பக்கம் வராம இருந்துடாதம்மா. காலேஜ் முடிஞ்ச உடனே நேரா ஆபீஸ் தான் வரணும். அதாங்க கரெக்ட்.
வீட்ல இத அடிக்கிற லூட்டி தாங்க முடியல. அதுல நான் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். அம்மா என்னடி? ஐயோ மறுபடியும் உங்க சண்டே ஆரம்பிச்சிடாதீங்கம்மா. டேய் ஆனந்த் நல்லா யோசிச்சு முடிவு பண்றா. அதுக்கப்புறம் என்ன ப்ளேம் பண்ணக்கூடாது. டேட் நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன் டேட். கேரம் ஆடுறது எனக்கு ப்ரொஃபஷன் இல்லை, ஹாபி தான். எனக்கு ஹாபியை விட ப்ரொஃபஷன் தான் முக்கியம். ஓகேவா? வரேன் டேட். பாய். பாய்மா. டிஃபன் சாப்பிட்டு போடா. எனக்கு சேர்த்து அவரே சாப்பிட சொல்லு. மேடம் I'll call you later. May I help you? மிஸ்டர் நவீன் ஒருத்தர் வந்திருக்காரு. யா ஓகே. Go to right side. Okay. MD room is there. Thank you. குட் மார்னிங் சார். ஹலோ திவ்யா, நீங்களா? நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் உங்களை மறுபடியும் சென்னையில் மீட் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லைங்க. அதுவும் எனக்கு எம்டியா? நான் உங்களை உட்கார சொல்லியே. ஃபைல் கொடுங்க. பொதுவா நாங்க இன்டர்வியூ பண்ணி தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்போம். ஆனா ஒரு சில பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணப்புறம் இன்டர்வியூ வருவோம். பட் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா அப்பவே வீட்டுக்கு அனுப்பிடுவோம். உட்காருங்க. இப்போ நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். சரிங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர்? பிளாக், ஒயிட், ரெட் 3 கலருமே பிடிக்கும். ஏன்னா 3மே கேரம் போர்ட் காயின்ஸோட கலர். புரிஞ்சு பேசுறானா புரியாம பேசுறானா? சரி, சதுரத்துக்கும் வட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? கேரம் போர்ட் சதுரமா இருக்கும், காயின் வட்டமா இருக்கும். நான் குயின், அப்போ கிங் யாரு? கிங்னு யாரும் இல்லைங்க. கேரம் போர்டில் ரெட் காயின் தான் குயின். ஐயோ, எப்பவுமே கேரம் போர்ட் தானா? சரி, நான் சிவப்பு, நீ கருப்பு. அப்படின்னா நான் ஒயிட். குட் மார்னிங் சார். பாப்பா நவீன். என்னம்மா திவ்யா, இங்க வந்ததுக்கு அப்புறமும் நவீனை கலாய்க்கணுமா? பாவமா, அவனை விட்டுடு. இப்போ அவன் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப். ஆமா, நீ இன்னும் காலேஜ் போல? நான் அந்த வேல ஆபீஸ்க்கு வந்தேன். ஓகே பை. பை. உட்கார் நவீன். I'll call you later. Oops. Sorry. Sorry. Hey, hi Divya. Hi. What a surprise. ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இந்த பொண்ணை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அப்படியே ஞாபகம் தான் வரும். ஏய் நாட்டி. ஓகே. அங்கிள் ஆண்டி எப்படி இருக்காங்க? Oh, absolutely fine. அவங்க மட்டும் இல்ல, நீ போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ்ஸும் சூப்பர் ஃபைன். Thank you for your compliment. அப்புறம் காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பை. பை பை. என்ன நவீன், இது உன் ஃபைலா? கேரம் காம்படிஷனில் நான் வாங்கின சில சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு சார், பாருங்க. அதெல்லாம் வேண்டாம்ப்பா. உன் டேலண்ட் தான் நான் நேரடியா பார்த்துருக்கேனே. அந்த டேலண்ட் தான் உனக்கு இப்போ இங்க வேலை வாங்கி கொடுத்துருக்கு. இதை பாரு நவீன், நீ டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பெரிய கேரம் போர்ட் பிளேயர்னு ப்ரூவ் பண்ணிட்ட. உன்னை ஸ்டேட் லெவல்ல சாம்பியன் ஆக்குறது தான் எங்க கம்பெனியோட எய்ம். அது மட்டும் இல்லை, உன்னை இந்த கம்பெனியில கேபின் அசிஸ்டண்டா அப்பாயிண்ட் பண்ணிருக்க. நீ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் டெவலப் ஆகுறதுக்கு எங்க கம்பெனி உனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கும். அதே மாதிரி நீ நிறைய அச்சீவ் பண்ணி எங்க கம்பெனியோட பேரை காப்பாற்றணும் நவீன். அதுக்காக தான் எங்க கம்பெனி உன்னை ஸ்பான்சர் பண்ணுது. தினேஷ், என் கேபினுக்கு வா. குட் மார்னிங் சார். கம் இன் தினேஷ். எஸ் சார். தினேஷ், திஸ் இஸ் மிஸ்டர் நவீன். நவீன், மிஸ்டர் தினேஷ். மார்னிங் சார். எங்க கம்பெனியோட சிஇஓ. அது மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட், இந்த கம்பெனியோட டைரக்டரோட ஒன்லி சன். தினேஷ், take care of this talented boy. Definitely. And he is your assistant from today. Sure, sir. Anything else, sir? That's about it. Thank you. ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு இவ்வளோ பேர் வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். நீங்கள் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நான் நிச்சயம் காப்பாற்றுவேன் சார். சார். Oh. Naveen. Good name. Excellent carom board player. And good support.
அதென்ன ஓமேல மட்டும் திவ்யாவுக்கு அவ்வளோ அக்கறை? ஒரு பொண்ணோட ரெக்கமெண்டேஷன் கிடைக்கிறது, அதுவும் ஒரு அழகான பொண்ணோட ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் கிடைக்கிறது, இட்ஸ் நாட் ஈஸியா? திவ்யா மேடம் சிபாரிசு பண்ண விஷயம் நீங்க சொல்லி தான் சார் எனக்கே தெரியும். இஸ் இட்? நைஸ். திவ்யா அழகு கொட்டி கிடக்கல. அவ கண்ணா, அவ லிப்ஸா, அவ கழுத்தா, அவ ஐ மீன் ஏய் நீ பாத்திருப்பல சார். சத்தியமா சொல்றேன் சார், நான் ஒரு ஸ்டேட் பிளேயர் ஆகணுன்ற எய்ம்ல தான் சார் இங்க வந்திருக்கேன். அதோட சேர்த்து திவ்யாவையும் பிக்கப் பண்ணிடலான்னு தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். டேய் புரியல? ஊருட்லயே சொல்றேன்டா. கேரம் போர்ட்ல ரெட்டு போனா அதுக்கு பின்னால பிளாக் காயினும் போகும், ஆனா அதுக்கு பின்னால ஒயிட் காயினும் போகும்டா, தெரியுமா? புரியல? நீங்க இங்க வேலைக்கு சேருவீங்க, எம்டி பொண்ணை கட்டிக்குவீங்க, அப்படியே எம்டி ஆயிடுவீங்க. நாங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்கணும், அப்படிதானே? சார் திவ்யா மேடம் ரொம்ப இன்டெலிஜென்ட் சார். அவங்க வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். எந்த ஒரு முட்டாள்தனமான முடிவும் எடுக்க மாட்டாங்க சார். அப்போ என்ன மாதிரி ஆளோடலாம் சேர மாட்டான்னு சொல்ற சார்? நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க, நான் அதை கெடுத்துக்க மாட்டேன். நீங்க என்ன நம்பினாலும் பரவாயில்ல, திவ்யா மேடத்தை நம்புங்க சார். அவங்க ரொம்ப நல்லவங்க சார். டே நீ என்னடா திவ்யாவுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறது? நீங்க எல்லாம் என்ன பெரிய கோச்சுக்கிட்டியா? இல்ல சார். டேய் கோச்சுக்கடா, கோச்சுக்க. நீ கோச்சுக்கலனா எனக்கு கோவம் வந்துரும்டா. சரி போ, காஃபி எடுத்துட்டு வா. Yes, so I'll join the club in the evening and we'll discuss few other litigation, you know? Yeah. காஃபியா மேன் இது? சர்க்கரையை போட்டு கொட்டி வச்சிருக்க. காஃபி போட ஒரு தூப்பல நீ எல்லாம் ஸ்டேட் சாம்பியன் ஆக போற. bloody idiot. சார் நான் இந்த காப்பில சர்க்கரையே போடல சார். இதுதான் சர்க்கரையான்னு கேட்கறதுக்குள்ள குடிச்சிட்டீங்க.